என்னையா நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம ஒண்ணு நினைச்சா பெரிய வீட்டுக்காரங்க ஒண்ணு நினைக்கிறாங்க. என்ன செய்யறதுனே தெரியலையாப்பா. அட என்னப்பா என்ன ஆயிப்போச்சுன்னு இப்ப புலம்புற? பின்ன என்னய்யா, நம்ம ராஜமாணிக்க ஐயா கிணறு இருக்கிற இடத்த ஏலத்துல எடுத்து நமக்கு தரேன்னு சொன்னாரு. சரி, 1 லட்சமோ 1.5 லட்சமோ அதிகபட்சமா 2 லட்சமோ போகும். இடத்த மீட்டு கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்து அடைச்சிடலான்னு பார்த்தா 40 லட்சத்துக்கு போச்சு ஐயா. யோ 40 லட்சத்துக்கு எத்தனை செய்வனே நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாம ஆயுசு முழுக்க நம்ம சம்பாரிச்சாலும் அந்த பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஆமா. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை எப்படியா திருப்பி கொடுக்க முடியும்? ஆமா ஆமா. சத்தியமா முடியாதுயா. அது பாரியா, நல்ல எண்ணத்தோட தான் ஐயா அந்த தம்பிய ஏலத்துக்கு அனுப்புனாரு. ஆனா அந்த அன்பு செல்வி வீம்புக்குனே விலையை ஏத்தி ஐயாவோட பேரனை சிக்க வச்சிருச்சு. அவங்க 2 பேத்துக்கு நடந்த போட்டியில நாமெல்லாம் மாட்டிக்கிட்டோம். அதுதான் பிரச்சனையே. இந்த நிலையில ஐயா பத்திரத்தை திருப்பி கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம்? அவர் இல்ல, வேற யாரா இருந்தாலும் 40 லட்சத்துக்கு வாங்கின பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருமா? அப்படியே ஐயா பெரிய மனசு பண்ணி கொடுத்தா நம்மளால இந்த ஜென்மத்துல கடனை கட்டவே முடியாது. திருப்பி தர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதை எப்படியா கை நீட்டி வாங்குறது? நீங்க சொல்றது சரிதான். இனிமே இந்த கணத்துக்கு ஆசைப்படுறத நாம விட்டுற வேண்டியதுதான். என்னம்மா இப்படி பேசுற? இது என்னம்மா கேள்வி? வேற இடத்துல கேணிய தோண்டிக்க வேண்டியதான். வேற இடத்துல கிணறு தோண்டும் போது தண்ணி பொங்கிட்டு வந்துருமா? அது தேன் ஊத்தியா? அமுத சுரவி மாதிரி அது வாடி நான் பார்த்ததே இல்ல. இன்னொரு இடத்துல தோண்டி அப்படியே பொங்குனாலும் இந்த கிணத்து தண்ணி டேஸ்ட் வருமா? பச்சை புள்ளைக்கு கூட பாலுக்கு பதிலா இந்த கிணத்து தண்ணியும் ஊத்தலாம். அப்படிப்பட்ட கிணறு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஐயா வந்துட்டாங்க ஐயா. மசு, நான் நல்லவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நல்லது பண்ணா பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கிணத்தை அந்த மக்களுக்கு இலவசமா கொடுக்கும் போதுல அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நீ பார்த்தல. இங்க பாரு, இப்படி ஒரு சந்தோஷத்தை பாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டி போடலாம். ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. நீங்க எல்லாம் எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? நாங்க எதுக்கு பண்ணிருக்கோம் தெரியுமா? சொல்லு. பிரசிடென்ட் எலெக்ஷன் வருதுல்ல, அதுல போட்டி போட போறிய. அதுல ஜெயிக்கிறதுக்கு மக்களோட ஓட்டு வேணும். அதுக்காக அவங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு நாடகம். அப்படிதானே? மேய்க்கிறது எருமை, இதுல எனக்கு பெருமை வேண்டி கிடக்கு. என்ன மசு இப்படி நினைச்சிட்ட நீ? பின்ன எப்படி நினைப்பாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்கற மாதிரிதான் இலவசமா நிலத்தை திருப்பி கொடுக்கறதும். அதுலயும் நாங்க விலையை ஏத்தி விட்டுட்டோன்னு சிம்பத்தி வேறையாக்கும். எப்படியோ மக்களை ஏமாத்தி போட்டு வாங்கி ஜெயிச்சு 5 வருஷத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொள்ள அடிக்க திட்டம் போடுறிய. ஜெயிச்சுட்டா இந்த 40 லட்சம் எல்லாம் பிச்சை காசுதான். ஈஸியா சம்பாதிச்சிடலாம். அதுக்கு தானே இந்த தாராள பிரபு நாடகம். அதுக்கு இப்படி ஒரு யோகிய மாதிரி பில்டப் வேற. என்ன மசு இப்படி எல்லாம் சொல்லிட்ட? நான் பணத்துக்காக போய் சொல்றவனா? நான் பணத்துக்காக ஏமாத்துறவனா? இல்ல காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு அடாவடியா சம்பாதிக்கிறவனா? வசு, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, இன்னொரு தடவை வசூன்னு கூப்பிட்ட உனக்கு கொண்டே போடுவேன். எத்தனை தடவை சொன்னாலும் நீ ஏன் வசுதான். நீ இங்க இருந்து போகவே முடியாது. என்ன சாவி எடுத்தா போக முடியாதா? என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காமெடி பண்றேனா? என்ன பார்த்தா காமெடியா மாதிரி தெரியுதா? ஆத்தாளுக்கு மழுக்கு பேச்ச பாரு. தெரிஞ்சோ தெரியாமல பெரியம்மா என்ன பிரசிடென்ட்னு சொல்லிட்டாங்க. என் மனசுக்குள்ளே அந்த ஆசை அப்படியே வந்துருச்சு. இனி அதெல்லாம் மாத்துறது கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்றீங்க? என்ன எப்படி பிரசிடென்ட் ஆக்குறதுன்னு மட்டும் யோசிங்க. நாங்க ஏன் யோசிக்கணும்? என்ன நான் யோசிக்கணுமா? நானே என் மாமனார் கிட்ட போய் மாமா என்ன பிரசிடென்ட் ஆக்குங்கன்னு கெஞ்சணுமா? என்னால அது முடியாது. அது நல்லாவும் இருக்காது. அதனால நீங்க தான் அவர்கிட்ட போய் பேசணும். ஐயோ, என்னால முடியாது. ஏய், உன்னை யார் கேட்க சொன்னா? நீ சின்ன புள்ள, உங்க அம்மா போய் கேட்கட்டும். பெத்த பிள்ளை கேட்டா அவர் இல்லன்னு சொல்ல மாட்டார்ல. இது என்னங்க வம்பா இருக்கு? உங்க பஞ்சாயத்துக்குள்ள என்ன இழுக்காதீங்க. நான் கேட்டா அவர் சரின்னு சொல்வாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க மட்டும் எலெக்ஷன்ல நின்னா நான் கூட ஓட்டு போட மாட்டேன். ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற?
அதுப்பா ஏய் சிரிக்காம சொல்லு. இல்லப்பா, அப்படி மட்டும் நடந்தா நீங்க ட்ரெண்டிங் ஆயிடுவீங்க. ட்ரெண்டிங்கா அப்படின்னா? அது நாடெல்லாம் உங்களை பத்தி தான் பேசுவாங்கப்பா. அப்படியா? அப்படி என்ன பேசுவாங்க? ஒத்த ஒட்டு புண்ணிய கோடின்னு பேசுவாங்க. ஆனா அதுக்கோ யாராவது ஒரு ஆளாவது உங்களுக்கு ஓட்டு போடணும்பா. உன்னெல்லாம் பொண்ணா பெத்த மாதிரி என்ன சொல்லணும்? ஏய் சரசு, நீ என்ன முடிவா சொல்ற? பஞ்சாயத்து பதவினா ஊருக்கு நல்லது செய்யறது. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வராது. அர்ஜுன் ஏழை எடுத்தப்ப கூட அத செய்ய வேண்டான்னு தடுத்தீங்க. எதுவும் செய்யக்கூடாது, ஆனா பதவி மட்டும் வேணும்னா எப்படிங்க? ஏய் தல, அப்பா சும்மா விளையாடாதீங்கப்பா. நான் விளையாடுறேனா? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் இந்த பாரு, இந்த விதண்டாவதெல்லாம் எனக்கும் தெரியும். இப்ப பேச்சு அது இல்ல. நான் பிரசிடென்ட் ஆகணும், அதுக்கான வழியை பாரு. உங்க அப்பா உள்ள வருவாரு, அவர்கிட்ட நீ பேசுற. அவர் அதுக்கு சரின்னு சொல்லணும். அப்ப நான் பிரசிடென்ட் ஆயிருவேன். என்னங்க ஏதோ விளையாட்டா பேச போய் நீங்க அதை சீரியஸா எடுத்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இது விளையாட்டும் இல்ல, வினையும் இல்ல. இதுதான் என்னுடைய முடிவு. நான் பிரசிடென்ட் ஆயே தீர்வேன். என்ன மாப்பிள்ள சத்தம்? நான் மனசார சொல்றேன் மாமா, நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் பிரசிடென்ட். நான் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசையப்படல மாமா. தேட மாட்டான். அப்புறம் என்னம்மா, மாப்பிள்ள ஆசைப்படலன்னு சொல்லிட்டார்ல, அந்த பேச்சு அதோட விட்டுரு. சரிப்பா. என்ன காந்திபதி அம்மா, உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ, எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? நான் ஏதோ யதார்த்தமா சொல்ல போக அதை இந்த தம்பி சீரியஸா எடுத்துக்கிச்சு. இப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்குங்க. இந்த தடவை பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நான் நிக்க போறதில்ல. என்ன மாமா சொல்றீங்க? நீங்களும் நிக்கல, நானும் நிக்கலன்னா வேற யார் தான் நிக்கிறது? பிரச்சனையே வேண்டானா அந்த தர்மலிங்கம் ஜெயிக்கிட்டுன்னு விட போறீங்களா? இல்ல மாப்பிள்ள, பிரசிடென்ட் பதவிங்கிறது இந்த ஊரையே காவல் காக்கிற மாதிரி. மக்களுக்கு தேவையானத ஒரு தகப்பன் மாதிரி செய்ய வேண்டிய வேலை. அந்த குணமெல்லாம் ஒரு நாளும் தர்மலிங்க குடும்பத்துக்கு வரவே வராது. அப்புறம் உங்க முடிவுதான் என்ன? சொல்றேன். இந்த தடவை எனக்கு பதிலா என் பேராண்டி அர்ஜுன் தான் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறான். என்னையா போச்சா? மகராச பேர் சொன்னா மாணிக்கமும் கல்லாகும்னு சும்மாவா சொல்லுவாங்க பெரியவங்க? நல்ல ஜாதகண்டா புண்ணிய கொடி உனக்கு. யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் வந்து சேரும்னு பிள்ளையார் சொல்ற மாதிரி, யாம் இருக்கும் இடத்தில் சகல குழப்பங்களும் வந்து சேரும்னு அர்ஜுன் தம்பி பேசாம கழுத்துல போட மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு அவரால எல்லா இடத்துலயும் பிரச்சனை. எல்லாத்துக்கும் நானு 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 முந்திக்கிறத பாரு. தாத்தா என்ன சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு சும்மா வந்திருக்கேன் தாத்தா. என்ன எதுக்கு இதுல எல்லாம் இழுத்து விடுறீங்க? பேராண்டி கொஞ்சம் சும்மா இருப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த தடவை நீ தான் நிக்க போற. ஏமா சரஸ்வதி, நீ என்னமா சொல்ற? நீங்க என்ன முடிவு பண்ணாலும் அது சரியாதான்ப்பா இருக்கும். நான் ஒன்னும் சும்மா முடிவு பண்ணலம்மா. பொதுக்கிணறு ஏலத்துக்கு வந்தப்போ என் பேராண்டி நடந்துகிட்ட முறை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சம்மா. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு இவன் செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் இப்பதான் தெரியும், ஆனா அதுக்கு முன்னாடியே எதையும் எதிர்பார்க்காம பணத்தை தூக்கி கொடுத்தான் பாரு. அங்கதான் நிக்கிறான் என் பேரன். ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கு. இவன மாதிரி ஆளுங்க பிரசிடென்டா வந்தா நிச்சயமா இந்த ஊரு செழிப்பாயிடும். மாப்ள, நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? நீங்க எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப சரிதான். இனிமே என்னால ஓடி ஆடி பிரச்சாரம் பண்ண முடியாது, ஜெயிச்ச பின்னாடி வேலையும் பார்க்க முடியாது. அதனால இளவட்டமா இருக்கிற என் பேரனை நிப்பாட்டலான்னு. அப்பா, எலெக்ஷன் டேட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த கட்ட வேலையெல்லாம் தொடங்கணும்ல. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதிர்த்தரப்புல எப்படியும் ராஜமாணிக்கம் தான் நிப்பான். அவனை எதிர்த்து யார நிப்பாட்டுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்னப்பா யோசனை? அந்த ராஜமாணிக்கத்துக்கு சமமான ஆளு நீங்க தானே, நீங்க தான் எதிர்த்து நிக்கணும். நம்ம நோக்கம் சும்மா எதிர்த்து நிக்கிறதுனா நீ சொல்றது சரி, ஆனா ஜெயிக்கணும்னு சொன்னா அதுக்கு வேற ஆளத்தான் யோசிக்கணும். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையப்பா. ஏற்கனவே 2-3 தடவை அந்த ராஜமாணிக்கம் பிரசிடென்டா ஜெயிச்சு இந்த ஊருக்கு நல்லது பண்ற மாதிரி சில காரியங்கள் பண்ணிருக்கான். அதுவும் போக இப்ப 40 லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை ஏலத்தில் எடுத்து
அதை ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து நல்ல பேர் வேற வாங்கியிருக்கான். என்ன கேட்டா அவன் பிரச்சாரம் பண்ணவே வர வேண்டாம், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடுவான். அவன் கூட போட்டி போடணும்னா நம்ம ஏகப்பட்ட பணம் செலவு பண்ண வேண்டி வரும். அப்போ என்னதான்ப்பா பண்ணலாம்? ஜெயிக்கிறதுக்கு பணம் செலவு பண்றதை விட கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா ஈஸியா சாதிக்கலாம். நம்ம தொகுதியில ஆம்பளைங்க ஓட்டை விட பொம்பளைங்க ஓட்டு தான் அதிகம். அதனால நம்ம குடும்பத்தில இருந்து யாராவது ஒரு பொண்ணை நிறுத்தினா பொம்பளைங்க ஓட்டை ஈஸியா வாங்கிடலாம். யாரப்பா நிக்க சொல்றீங்க? மஞ்சுளா. என்னப்பா சொல்றீங்க? மஞ்சுளாவா? ஆமாப்பா, மஞ்சுளா தான். அது என்னம்மா பொண்ணு? ஐயோ, அது உங்களுக்கு புரியலையா? அது தம்பி பிறக்கும் போதே வெள்ளிக்கரண்டியோட பிறந்தவர். அதாவது கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வாழ பிறந்தவருன்னு அர்த்தம். சின்ன வயசுல இருந்தே சொகுசா வளர்ந்த பிள்ளை. அவரை போய் ரோட்ல நில்லு, களத்து மேட்ல நில்லுன்னா செட் ஆகுமா? அதான் தம்பி வேணவே வேணாங்குது. செட் ஆகாது. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஏன்னா இது சாதாரண தேர்தல் இல்ல, நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. விருப்பமில்லாத மாப்பிள்ளைய போட்டி போட சொல்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். தோத்துட்டா நஷ்டம் எல்லாத்துக்கும் தான். அதனால நானே தேர்தல் நிக்கிறேன். உங்க ஆதரவும் மாப்பிள்ளையோட ஆதரவும் இருந்தா போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ, அப்புறம் மாப்பிள்ளை என்ன சொல்றாரோ அப்படியே செஞ்சுட்டு போறேன். மாப்பிள, பதவியில உட்கார விரும்புறவங்க அடிப்படையில உதவி செய்யறவங்களா இருக்கணும். ஏழை நடந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தேவையில்லாம பணத்தை செலவு பண்றோம்னு சொன்னீங்க. பதவிக்கு வந்துட்டா அப்படியே இருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஐயோ மாமா, நீங்க என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. அன்னைக்கு நம்ம குடும்ப சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. உங்களுக்கும் முடியல, அர்ஜுனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை. தேவையில்லாம அது பெருசா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனால அப்படி சொன்னேன். உங்க மனசு எனக்கு புரியுது மாமா. அப்படின்னா இன்னைக்கு காலையில நான் கேட்டப்ப நான் நிக்கிறேன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப என்னடான்னா, நீங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் நீங்க தான் பிரசிடென்ட்னு சொன்னீங்க. இப்ப ஏன் நீங்க நிக்கிறதா கிளம்புறீங்க? அது அப்ப நீங்க நிக்க முடியாதுன்னு சொன்னப்ப நான் சொன்னது. இப்பவும் அர்ஜுன் நான் நிக்கலன்னு சொன்னதுனாலதான் நான் சொல்றேன். இதுக்கு மேலே என்ன சந்தேகப்பட்டா என்னால எதுவும் சொல்ல முடியாது மாமா. மாப்ள, நல்லா பேசி சமாளிக்கிறீங்க. ஆனா என் மனசு என்னமோ என் பேரை நின்று ஜெயிக்கணும்னு தான் சொல்லுது. எனக்கு அப்புறம் இந்த ஊர்ல அவனால நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். யோ, மண்ணு மாதிரி நிக்காம வாயை திறந்து பேசு. சரசு, இருங்க அப்பா. எனக்கு தெரிஞ்சு உங்க மாப்பிள்ள வேணும்னு கேட்டது இது ஒண்ணுதான். பாவம், கொடுத்துருங்களேன். தாத்தா சொத்து பேரனுக்கு தான், ஆனா பதவியுமா பேரனுக்கு போகணும்? பாவம், கொஞ்சம் மருமகனுக்கும் போகட்டுமே. எப்படி இருந்தாலும் அவரு உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்க போறாரு. யோ ப்ளீஸ்யா மாமா, இவங்க சொல்றாங்கன்னு நீங்க முடிவு பண்ண வேண்டாம். நல்லா யோசிங்க. அதே நேரம் இது நான் ஆசைப்பட்டு கேட்கல, அர்ஜுன் மாப்பிள்ள நிக்க மாட்டேன்னு சொன்னதுனால கேக்குறேன், அவ்வளவுதான். அது கூட எனக்கு தகுதி இல்லையா மாமா? மாப்பிள, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. என் பேரனுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல, நாம என்ன பண்ண முடியும்? அதனால சொல்லியா? என்ன மாமா அதனால? நீங்களே நின்னுக்குங்க. தாத்தா, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. தாத்தா 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 எந்திரி, இந்த பக்கம். தாத்தா வேணாம், தாத்தா வேணாம் வேணாம். பேராண்டி, அதத்தானே நீ காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க. நீ நிக்க வேண்டாம், விடு. புண்ணிய கோடி நிப்பாட்டுக்கலாம். ஐயோ, அதான் வேணாம். அதான் நான் சொல்றது, அவர் நிக்க வேணாம், நானே நிக்கிறேன். பேராண்டி, விளையாடுறியா நீ? இது பெரிய விஷயம்டா. நம்ம குடும்ப சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, ஊர் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசினா எப்படி? ஐயோ தாத்தா, இனிமே நான் மாத்தி பேசவே மாட்டேன். போ பேராண்டி. வெயில் அடிக்கும், மழை வரும், அலர்ஜி, அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னியடா. வேண்டாம், விடுறா.
அதனால உன்னை கஷ்டப்படுத்தி இந்த வெற்றியை பெற நாங்க விரும்பல. ஐயோ, தாத்தா தாத்தா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தாத்தா. வெயில் அடிச்சா ஏசி போட்டுக்கலாம். அப்ப மழை பெஞ்சா மழை பெஞ்சா கூட பிடிச்சுக்கலாம். அப்ப புயல் அடிச்சா? ஐயோ தாத்தா, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் தாத்தா. புயலே அடிச்சாலும் பின்வாங்க மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். சத்தியம் மாமா மாப்பிள அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிங்க. நல்லா யோசிச்சுதான் நிக்கிறேன்னு சொல்றேன் நான். இப்படி சொன்னா எப்படி? இந்த ஊரு இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் செட் ஆகும் மாமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாப்பிள. உங்களுக்கு எலெக்ஷனே செட் ஆகாது. நல்ல தலன்னு இருக்கீங்க. அப்புறம் என்ன மாதிரி ஆயிருவீங்க? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியாம பேசாதீங்க மாமா. இது வேற. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு மாப்பிள. நீங்க உங்க முடிவை மாத்துங்க மாப்பிள. ஐயோ மாமா, இத மாத்த முடியாது மாமா. இது ஒரு காதல் எலெக்ஷன். ஐயோ, காதல் எலெக்ஷனா? மாப்பிள, இங்க நடக்க போறது பஞ்சாயத்து எலெக்ஷன். ஐயோ மாமா, சொன்னா கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு இப்ப பயன் தரேன். எப்படி கொஞ்சம் நான் பத்தியா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சொன்னா கேளுங்க மாமா. புரிஞ்சது தாத்தா, நான் நினைக்கிறேன். பேராண்டி, உனக்கு என்னடா ஆச்சு? 5 நிமிஷத்துக்குள்ள உன் மனசு எப்படிடா மாறிச்சு? தாத்தா, நான் சொல்ல போறதை கேட்டா உங்க மனசும் மாறிடும். அப்படி என்ன காரணம்? எதிரணியில யார் நிக்க போறாங்க தெரியுமா? யாரு? வசு. அன்பு செல்வியா? அன்பு, நீ என் செல்லம்ல. அம்மா ஒண்ணு சொன்னா கேப்பியா? அம்மா, என்னம்மா ஆச்சரியமா இருக்கு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வழக்கமா அதை செய் இதை செய்யு மிரட்டுவ. இப்போ திடீர்னு என்ன கொஞ்சம் வேண்டி கிடக்கு? ஏன், இதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொஞ்சனதே இல்லையாக்கும்? அதெல்லாம் கொஞ்சிருக்க. இப்ப எதுக்கு கொஞ்சம் கேக்குறேன். அன்பு, பொண்ணா பிறந்ததுக்காக நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த உலகத்துல ஆம்பளையும் ஒருத்தி தான் பெத்தெடுக்கிறா, பொம்பளையும் அவதான் பெத்தெடுக்கிறா. ஆஹா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஏண்டி, என்னோட வருத்தம் உனக்கு காமெடியா தெரியுதா? ஸ்வேதா, நீ பேசாம இரு. நீ சொல்லுமா, நான் கேக்குறேன். நீ கேளு அன்பு. ஆனா ஆம்பளைங்க மட்டும் காலம் முழுக்க தான் பெத்தவங்களுடைய காலத்தை கழிக்கிறாங்க. ஆனா பொண்ணுங்க கல்யாணம் ஆனதும் பெத்தவங்களை எல்லாம் மறந்துட்டு புருஷன் பின்னாடியே போயிடணும். அது கூட பரவாயில்ல. ஆனா பிறந்த வீட்டையே சுத்தமா மறந்துருன்னு சொன்னா அது எந்த வகையிலடி நியாயம்? அம்மா, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? காரணம் இருக்கு. ஏற்கனவே 20 வருஷமா என் அப்பா கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம இருக்க. அது கூட பரவாயில்ல. ஆனா அவங்க கூட சண்டை போடுன்னு சொன்னா எப்படி? என் கைய வச்சு என் கண்ணை குத்துற மாதிரி நான் பெத்த பொண்ண வச்சேன். அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைச்சா என்ன அர்த்தம்? ஓ, நீ அங்க வரியா? சொன்னா கேளு அன்பு. உன் தாத்தா கிட்ட நிக்க முடியாதுன்னு சொல்லிடு. வேற யார் வேணாலும் நின்னுட்டு போகட்டும். அந்த அர்ஜுன் யாரு? உன் மாமா மகன் தானே. நீ மட்டும் அவனுக்கு எதிரா நின்னு தோத்தாலும் ஜெயிச்சாலும் 2 வீட்டுக்கும் நடுவுல தீரா பகை உண்டாயிடும். அதனால அதெல்லாம் வேண்டாண்டி. அம்மா, ஏன் தேவையில்லாம பேசுற? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எலெக்ஷன்ல நிக்கதா போறேன். நான் தாத்தா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேம்மா. அவரோட பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சத்தியமும் பண்ணிட்டேன். அத மாத்த சொல்றியா? இங்க பாரு அன்பு, மத்த விஷயத்துல நீ என்ன செஞ்சாலும் நான் ஏதாவது சொல்றேனா? இந்த விஷயத்துல மட்டும் கேளுடி. இந்த எலெக்ஷன் எல்லாம் வேணாண்டி. அம்மா, நீயே தாத்தா பேசினத கேட்டல்ல. இது நம்ம குடும்ப கௌரவ சம்பந்தப்பட்டது. அந்த அர்ஜுனுக்கு அவங்க குடும்பம் பெருசுனா எனக்கு ஏன் குடும்பம் பெருசு? அவனுக்கு அவன் தாத்தா முக்கியம்னா எனக்கு ஏன் தாத்தா முக்கியம்? நான் அந்த அர்ஜுனை ஜெயிச்சு காட்டுவேன். இதுல மாமே, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா இவங்க யாரும் குறுக்க வரக்கூடாது. போட்டின்னு வந்துட்டா அது போட்டி தான். நான் சொல்றத இப்பவாவது நம்புங்க. நான் தான் ஜெயிப்பேன். உன்ன நான் என்னமோ நினைச்சேன். நீ இப்பவே பிரசிடென்ட் ஆன மாதிரி தான். ஒரு தலைவன்னா இப்படித்தான் இருக்கணும். ஒரு தப்பு நடந்தா கூட அத நல்ல விதமா எடுத்துக்கிட்டு மத்தவங்கள ஊக்கப்படுத்தணும். நாங்கெல்லாம் தேங்காய் அழுகிடுச்சேன்னு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா நீ அதையே நல்ல விதமா மாத்தி பேசின பாத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்கள அரவணைச்சு போகணும்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்க. சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். மஞ்சுளா, மாமா அப்படியே தீபாராதனை காட்டுமா? சரிங்க மாமா. பண்ணுமா.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிப்பம்மா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா ஜெயிச்சு வா. சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. சித்தப்பா கிட்ட வாங்கிக்க. நல்லா இருமா. நல்லா இருமா. ஐயோ அக்கா, என் கால்ல எல்லாம் விழ வேண்டாம். என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாமினேஷனை தாக்கல் பண்ணணும். கிளம்பலாமா? ஏய் இரு இரு அன்பு இரு. தானை தலைவி அன்பு செல்வி வாழ்க, வாழ்க. வெற்றி வேட்பாளர் எங்கள் அன்பு செல்வி வாழ்க. நிறுத்துங்க. சார், சைன் போட்டாச்சு. 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. சார், கமிஷனர் சார், கமிஷனர். அதெல்லாம் முடியாதுங்க. அவனுக்கு எதுக்குங்க என் பொண்ணு கையை கொடுக்கணும்? ஒரே ஏரியால எலெக்ஷன் நடக்குது. இவங்க 2 பேருக்கு பகை வேற. கலவரம் எது வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். இங்க பாருங்க, இந்த ஊரு கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டான ஊரு. அதனாலதான் என்ன ஸ்பெஷல் ஆபீசரா போட்டிருக்காங்க. இப்ப 2 வேட்பாளரும் கை கொடுத்து நட்பாயிக்கணும். இல்லனா நான் இந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிருப்பேன். குடு வசு, இல்லைன்னா எலெக்ஷனே கேன்சல் பண்ணிடுவாங்களா? சார், நட்பு ரீதியா கை கொடுக்கலாம் சார். இதுல என்ன சார் இருக்கு? ஏமா, நீ என்னமா சொல்ற? ஓ ஸ்வீட். எல்லாரும் வந்துட்டாங்க. என்னப்பா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீ பேசாம இருக்க? அன்பு செல்வி வரட்டும்பா. எங்க அன்பும் வந்துட்டாங்க. நான் தோத்துட்டா போயிடுவேன். நான் ஜெயிச்சா நீ என் கூட வர. ஓகே தானே? அன்பு செல்வி வாமாங்க. என்னப்பா எல்லாரும் சுத்தி நின்னுட்டு இருக்காங்க? பெரிய யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, இந்த தேர்தல் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாம தான் ஜெயிப்போம். அது இல்லம்மா, அதுல நீதான் ஜெயிப்ப. அது எனக்கு எப்பவோ தெரியும். இது வேற. வேறயா? அதுமா ஓ கல்யாண விஷயம். என்ன சொல்றீங்கப்பா? இப்ப எதுக்கு திடீர்னு அந்த கவலை? அன்பு, ஒரு வயசு பொண்ண காலாகாலத்துல கட்டி கொடுக்க வேண்டியது ஒரு தகப்பனோட கடமை. அதை செய்யாம இத்தனை நாள் தள்ளி போட்டதே தப்பு. குறைந்தபட்சம் அதுவா தேடி வரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியலப்பா. கடைவீதியில என் சிநேகித ஒருத்தனை பார்த்தேன். அவன் உன்னை பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்திருக்கான். அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. தன்னோட வீட்டுக்கே மருமகள் ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறான். உன் மேல உள்ள நம்பிக்கையில உன்னோட சம்மதத்தை கூட கேட்காம பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேன். என்ன, உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான்ப்பா. ஆனா இப்படி திடீர்னு சொன்னா எப்படிப்பா? அன்பு செல்வி, பொண்ணு பார்க்க மட்டும்தான் அவங்க வராங்க. பையனுக்கு உன்னை பிடிக்கணும், உனக்கு பையனை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். எங்க இவ்ளோ பிரச்சனைனாலும் ஓட்டு கேக்குறது மீட்டிங்னு நாள் பூரா சுத்திட்டு இருக்காங்க. இப்ப போய் எதுக்குங்க இந்த ஏற்பாடெல்லாம்? தேவையில்லாத குழப்பங்க. மஞ்சுளா, இந்த சுந்தரமூர்த்தி எதையும் ஆராயாம செய்ய மாட்டான். தேர்தல் வேலைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்க போது, இது பாட்டுக்கு இது நடக்க போது. எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாமா? இது நல்ல குடும்பம், நல்ல சம்பந்தம். நம்ம அன்பு செல்விக்கு பொருத்தமான மாப்பிள்ளைன்னு தோணுச்சு. போன தடவை நடந்த மாதிரி எந்த குழப்பமும் இதுல நடக்க வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் வர சொல்லிருக்கேன். அது இல்லங்க, தேவையில்லாம. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கல்யாணம் என் பொண்ணுக்கு. அவளோட சம்மதமும் விருப்பமும் தான் எனக்கு முக்கியம். இதுல நீ தேவையில்லாம தலையிடாத. அவ வேண்டான்னு சொல்லட்டும், நான் அப்படியே நிறுத்திடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? வேணா நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உன்னோட நல விரும்பின்னு வச்சுக்க.
நான் அப்பப்ப இந்த அர்ஜுன் பை என்னெல்லாம் திட்டம் போடுறான்னு உனக்கு அப்படியே ரகசியமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி நீ அப்படியே காயை நகர்த்தி ஜெயிச்சுக்கோ. போதுமா? சரி, நீங்க ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? அதான் சொன்னேமா, ஓ நலம் விரும்பின்னு வச்சுக்கோ. அதை விட முக்கியம், அந்த அர்ஜுன் பையல எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லதா பண்றியா, அதனாலதான். சாமர்த்தியமா பழிச்சுக்கோ. நான் வைக்கிறேன். பாட்டி, இந்த வேலை எல்லாம் பாக்குறியா? தம்பி, நம்ம வீட்லயே எதிரியோட ஒற்றனா என்ன செய்யறது தம்பி? உத்தமன், இனி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இனி வசுவை ஆட்டி வைக்க இந்த பாட்டி மட்டும் போதும். அக்கா, ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? இல்ல, யாரோ ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அர்ஜுன் ஓட்டு வாங்குறதுக்காக வீட்டுக்கு ஒரு பக்கெட் பிரியாணியும் ஹாஃப் பாட்டில் சரக்கும் சேர்த்து கொடுக்க போறானா. ஓ அக்கா, போச்சுக்கா போச்சு. அவ மட்டும் அப்படி குடுத்துட்டா நம்ம கட்டாயம் தோத்துருவோம். தேர்தல்னா எல்லாரும் ஏதாவது ஒண்ணு கொடுக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் மாத்த முடியாது. நாம மக்களோட மனச கவர்ற மாதிரி என்ன குடுக்கறோங்கிறதுல இருக்கு வெற்றி. சரி, என்ன கொடுக்கலாம்? ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். பணமா கொடுக்கலாம், இல்ல இந்த மோதிரம் கொலுசு இப்படி ஏதாவது கொடுக்கலாங்க. அதெல்லாம் முடியாது மாமா, அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம். அப்படியே கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போடாம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி பார்த்தா எது குடுக்கறதுமே கெட்ட பழக்கம் தான். எது கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போடாம விட்டுட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இதெல்லாம் கொடுக்காம ஜெயிக்க முடியுமா? நம்ம குடுக்கறது அவங்களுக்கு பயனுள்ளதாவும் இருக்கணும், மனசுக்கும் பிடிக்கணும். பேசாம நாம ஏன் எல்லா வீட்டுக்கும் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான எல்லாம் இலவசமா கொடுக்க கூடாது? ஐயோ அக்கா, மளிகை சாமானா? அதுவும் ஒரு மாசத்துக்கா? எவ்வளவு பெரிய பாக்ஸா இருக்கும். அதை எப்படி எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம கொடுக்க முடியும்? மோதிரம் கொலுசுனா அது சின்ன பாக்ஸா இருக்கும், யாருக்கும் தெரியாம கொடுத்துடலாம். மளிகை சாமான எப்படிக்கா கொடுக்க முடியும்? அன்பு, அவ சொல்றது நல்ல ஐடியாவா தெரியுது. நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். அதை எப்படி குடுக்கணும்ன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். கடையில இருந்து டெலிவரி பண்ற மாதிரி முதல்ல டெலிவரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நாம தான் கொடுத்தோன்னு எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லிட்டா போச்சு. ஓகே மாமா, அப்படியே பண்ணிடலாம். தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சின்னமும் ஒதுக்கிட்டாங்க. இனியும் நாம அசால்ட்டா இருக்க முடியாது. அந்த அர்ஜுனும் ராஜமாணிக்கமும் மக்கள் கிட்ட முந்திக்கிட்டு போய் நிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் நிக்கணும். செஞ்சிடலாம்ப்பா. நம்ம அன்பு செல்விக்கு அகல் விளக்கு சின்னம் கொடுத்திருக்காங்க. அத பிரிண்ட் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டிடலாம். நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்ணிடலாம். இப்படி மக்கள் பாக்குற இடத்துல எல்லாம் நம்ம சின்னம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாலே மக்கள் மனசுல ஈஸியா பதிஞ்சிடலாம். அதுவே ஓட்டா மாறிடும்பா. அது மட்டும் போதும் நினைக்கிறியா என்ன? நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? மக்கள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டது, கட்சிக்கு ஓட்டு போட்டது, வேட்பாளருக்கு ஓட்டு போட்ட காலம் எல்லாம் மாறி போச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, இப்பெல்லாம் உனக்கு ஓட்டு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. யாரு தேர்தல்ல நிறைய செலவு பண்ண முடியுமோ அவனதான் அந்த கட்சி வேட்பாளரா அறிவிக்குது. பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு கேட்காம நோட்டீஸும் கொள்கையும் சொல்லி ஓட்டு கேட்டா அது கிடைக்கணும் நம்புறது புத்திசாலித்தனம் இல்ல. நீங்க என்னப்பா சொல்றீங்க? அந்த அர்ஜுன் ஓட்டுக்கு பணம் கொடுப்பான்னு சொல்றீங்களா? மாட்டான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? தெரியலப்பா. அந்த அர்ஜுன் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணவன். எதை எப்படி ஆரம்பிச்சு முடிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். போரா குறைக்கு ராஜமாணிக்கத்துக்கும் ஊருக்குள்ள நல்ல பேரும் மரியாதையும் இருக்கு. அதனால அவன் ஏதாவது பண்ணி மக்கள் மனசை மாத்துறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்பா. பா, அவங்க பணம் கொடுத்தா நாமளும் கொடுப்போம், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க பெரியவங்க இல்லையா?
உங்களுக்கு நாங்க தானே செய்யணும் பாட்டி. நான் வயசுல பெரியவதான். ஆனா நீங்க நாளைக்கு ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அப்போ உங்க தயவு எனக்கு வேணும்ல. உத்தமன் கேட்டீங்களா? நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோமா? நான் தான் சொன்னனே தம்பி, இனிமே உங்க ரேஞ்ச் எங்கேயோ போகுதுன்னு. அதோட அடையாளம் தான் பாட்டி பாலோட வந்திருக்காங்க. என்ன பாட்டி? ஆமா ஆமா ஆமா. அப்படியே உத்தமன். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் உத்தமன்? என்ன தம்பி இதெல்லாம் யோசிக்கணுமா? பாவம் பாட்டி 38 படிக்கட்டு ஏறி வந்து குடுக்குறாங்க. அதனால வாங்கிக்கலாம். ஐயோ இப்பதான் உருப்படியா யோசனை சொல்லி தம்பி. கரெக்டா சொன்னீங்க. ஐயோ என்ன தம்பி கீழே வச்சிட்டீங்க? பால் ஆறிட போது, குடிங்க. பாட்டி சூடா இருக்கு பாட்டி, எப்படி குடிக்கிறது? இத பாருங்க, எங்க கிட்ட குடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க குடிச்சுக்கிறோம். கட்டாயம் குடிச்சிடணும், இல்லன்னா இந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா. கட்டாயம் குடிக்கிறேன், நாங்க குடிப்போம். நீங்க கிளம்புங்க. என்ன உத்தமன்? குடிக்கிறோம், போங்க பாட்டி, கிளம்புங்க. அர்ஜுன் தம்பி கட்டாயம் குடிச்சிடணும். ஐயோ குடிச்சிடுறோம், கிளம்புங்க. சரி நம்புறேன், குடிச்சுங்க. போங்க போங்க, குடிச்சிடுறோம். இதோ குடிக்கிறேன், இதோ குடிக்கிறேன். குடிச்சிடுறோம். இவனுங்க 2 பேரும் குடிப்பானுங்களா மாட்டானுங்களா? டவுட்டா இருக்கே. எதுக்கு இங்கேயே வெயிட் பண்ணுவோம். உத்தமன் என்ன சத்தத்தையே காணோம்? பால குடிச்சிருப்பானுங்க. குடிங்க தம்பி. போய் பாப்போம். உத்தமன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு உத்தமன். நான் போய் கொஞ்சம் தூங்கிக்கட்டுமா? நைட்டு போய் பிரச்சாரம் பண்ணிப்போமா? ஆமா தம்பி, உங்களுக்காக யோசிச்சு என் மூளையே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. தூங்குறேன். ரெண்டும் பாலை குடிச்சிட்டு மட்டை ஆயிடுச்சு. செக் பண்ணிடுவோம். இத நான் என் உசுர்ல இருந்து சொல்றேன். அதுக்கு இதோ இந்த புத்து கோயில்ல இருக்கிற அம்மன் தான் சாட்சி. அம்மன் சாட்சியா? வசு, 100% நீதான் வசுன்னு அம்மனே சொல்லும். அப்ப நீ நம்புவியா? நான் ஏன் நம்பணும்? நம்பணும் வசு. ஏன்னா ஒன்னா வாழ்ந்திருக்கோம், மனசார காதலிச்சிருக்கோம் வசு. இப்படிலாம் வாழ மாட்டோமான்னு அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்திருக்கோம் வசு. உனக்கு ஒண்ணுங்கிறப்போ நானும், எனக்கு ஒண்ணுங்கிறப்போ நீயும் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம் வசு. இன்னைக்கு நீ எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்றதால உன்னை விட்டுட்டு போயிட்டா இந்த தெய்வம் கூட என்ன மன்னிக்காது வசு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கு உன்னால தாங்கிக்க முடியாது பாரு. ஐயா சாமி, நீ கிளம்பு. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது, வரவும் வேண்டாம். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போய் சேரு, என்னைய விட்டுரு. எவனாவது உன்னையும் என்னையும் சேர்த்து பார்த்தாங்கன்னா ஊருக்குள்ள போய் உளறி கொட்டி நிலைமையே மோசமாயிரும். உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். கிளம்பு முதல்ல. நான் கிளம்புறேன் வசு. ஆனா கடைசியா உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏற்கனவே சாமி பூ கொடுத்து நீதான் என் மனைவின்னு சொல்லிடுச்சு. அப்பவும் நீ நம்பல. இன்னைக்கு அதே மாதிரி சாமி முன்னாடி நின்னு வேண்ட. நிச்சயமா இந்த சாமி நீதான் என் மனைவின்னு சொல்லும். இது கட்டாயம் உன்னை என்னை சேர்த்து வைக்கும். இது சத்தியம். சாமி முன்னாடி சும்மா சத்தியம் பண்ணிட்டு தெரியாத. போ முதல்ல. போன்றல.
அம்மா, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லு தாயே.